மத்திய மாதரம் 2004 தேசத்தின் தாகம்னு ஒரு பத்திரிகை நடத்தினேன். வாரம் ஒரு பத்திரிகை, மாதம் இருமுறை பத்திரிகை, 2 ரூபா போட்டு மாதம் இருமுறை வந்தது. நவம்பர் 15 2004 பத்திரிகை இது. நவம்பர் 15 2004. ஐயோ 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 தமிழகத்தில் மணல் கொள்ளை, ஐயோ ஐயையோ மணல் கொள்ளை, தமிழகெங்கும் ஆறுகளில் மணல் கொள்ளை, கொள்ளையோ கொள்ளை, அரசாங்கமே அடிக்கும் கொள்ளை, ஆட்டுக்கடாக்களை வெட்டும் போது ரத்தம் சொட்ட சொட்ட துடிதுடித்து உயிரை விடும், அதேபோல் தண்ணீர் சொட்ட சொட்ட ஆற்று மணலை பொக்களின் கொண்டு அள்ளும் போது நதியும் உயிரை விட்டு விடுமோ என்று நெஞ்சம் பதைக்கிறது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அரசியல்வாதிகள் கூட்டுக்கொள்ளை, ஆறுகள் செத்துப்போகும் அபாயம், கேட்க நாதியிலேயோ போர்க்கால அடிப்படையில் மணல் கொள்ளை, மனசாட்சியே இல்லாத கொள்ளை, கண்காணிப்பு இல்லாத கொள்ளை, கணக்கு வழக்கு இல்லாத கொள்ளை, அரசு ஆணை போட்டு கொள்ளை, திட்டமிட்டு கொள்ளை, பகல் கொள்ளை, மதுரந்தம் படாலம் அருகே சுடுகாட்டையே கொள்ளையிட முயற்சி, மணல் கொள்ளையர்களே உங்கள் ஆசைக்கு அளவே கிடையாதா? ஐயா காந்தியடிகளே, இந்த கொள்ளைக்காகவா நாட்டுக்கு சுதந்திரமாகி கொடுத்தீர்கள்? 2004 அப்புறம் 2008 பாத யாத்திரை போனேன். அப்புறமா இப்போ டிஜிபி கிட்ட நம்ம அமலாக்கத்துறை 4730 கோடி கொள்ள போயிருக்கு 3 வருஷத்தில், அது என்னென்னு விசாரிங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை அவருக்கு லெட்டர் போட்டாங்க. நான் அவருக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் ஒன்று போட்டேன், நான் மணல் கொள்ளைக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அவர் கேரே பண்ணல. அதனால் ஐயாவுக்கு போஸ்ட் கார்டில் போடுறேன். அப்புறம் முருகானந்தன் ஒரு தலைமைச் செயலாளர் இருக்கார். பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் வந்தால் 3 நாளுக்குள் ஒப்புதல் அளிக்கணும், 30 நாளுக்குள் முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு போட்டால் அவரும் கம்முன்னு இருக்கார். ரொம்ப சாதாரணமான விஷயந்தான் அது. ஒரு காஞ்சிபுரம் கலெக்டர் ஒரு தபால் போட்டால் பதில் சொல்லலை. அதை சொல்லுங்கன்னு தான் கேட்டேன். அது கூட ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. எங்கே நாடு உருப்பிடும் போது நம்ம ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். ஃபைல்ஸ். நாடு நல்லது நடக்கும். மகாத்மா காந்தி அருளால் நாட்டுக்கு நல்லது நடக்கும். ஜெய்ஹிந்த்.